ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. இந்த அரிசி மூட்டை இங்க எப்படி வந்ததுன்னு உண்மையில எனக்கு தெரியாதியா. மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க. கட்டிக்கு போற பொண்ணு முன்னால என்ன திருடான்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சிட்டான் மச்சான். அந்த ஆள் வாழ்நாள் பூரா நினைச்சு பாக்குற மாதிரி சரியான தண்டனை கொடுக்கணும். நான் அந்த ஆள் மேல வச்சிருந்த மரியாதைக்கு அவன்லாம் வர்த்தே இல்லடா, வர்த்தே இல்லை. நான் அந்த ஆளை விட மாட்டேன்டா, அவமானப்படுத்தாம விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஊத்துறா, ஏய் ஊத்துறா. மன்னிப்பு கேட்க வைக்கிறியா? மன்னிப்பு. மாப்பிள்ள, தீக்ஷி, நீ பண்ற வேலைய பார்த்தா மேக்கப் பூசின உடனே ராசாத்தி அடையாளம் தெரியாம ஆக போகுது. அதெல்லாம் சும்மா. ராசாத்தி எந்த கூட்டத்துல இருந்தாலும் தனியா தெரிவா. என்ன சொன்ன? ஐ மீன், அப்படி ஒரு குழந்தைத்தனமான முகம்னு சொல்ல வந்தேன். இந்த பொண்ணு தான் எனக்கு கிஃப்ட் அனுப்புனதா? இது தெரியாம இவ்வளவு நாளா யார் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தோமே. ராசாத்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வாஷ் பண்ணிக்கோ. புனிதா, ராசாத்தி கல்யாணத்துல பொண்ணுக்கு தோழியா யார் இருக்க போறா? இது என்ன கேள்வி தீக்ஷி? ராசாத்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்மணி தான். அவதான் உண்மையான தோழியா இருக்க முடியும். குட் சாய்ஸ். நான் மாட்டேன்ப்பா. நான் ஏன் கேக்குறேன்னா, என்னால நிக்க முடியாது. அதுல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் யாரு கிடைக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. அப்படி என்ன சென்டிமெண்ட்? கல்யாண பொண்ணோட தோழியா யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். எனக்கும் புனிதாக்கும் அந்த வாய்ப்பு இல்ல. ஒருவேளை கண்மணிக்கு என்ன கண்மணி அமைதியா இருக்கா? சரி, நானே ராசாத்திக்கு தோழியா இருக்கேன். பொண்ணுக்கு தோழியா இருந்தா உடனே கல்யாணம் ஆகணும் தீக்ஷி சொன்னாலே. கண்மணி ஒத்துக்கிட்டானா அப்ப என் மேல அவ அவ்வளவு காதல் வச்சிருக்கா. நாம வசந்து போற மாதிரி ஏதாவது பண்ணணும். பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? பாரு, கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. பொண்ணு கல்யாண புடவை எடுக்கணும். அதான் எல்லாரையும் கூட்டு போயிட்டு வந்துடலாம். சரி, எல்லாரையும் ரெடி பண்ணி கூட்டு சரிங்க. எல்லா வேலையும் சரியா நடக்கணும் மங்கை. சரிங்க அக்கா. மங்க, ராசாதி கல்யாண புடவை எடுக்க ஜவுளி கடைக்கு போகணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிருங்க. சரிங்க. ஏமா, அத்தை ராசாத்தி எங்க? உள்ள இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுமா? அத்தை, அத்தை கூப்பிடுறாரு. எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகி வந்துறீங்களா? என்ன விஷயம்? ராசாத்திக்கு கல்யாண புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போயிட்டு வரணும். என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? சீக்கிரமா கிளம்புங்க. இல்ல, நம்ம தனியா போய் எடுத்துக்கலாம். இவங்க கூட போனா அதிகமான விலையில எடுப்பாரு. நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல.
இதெல்லாம் நமக்கு சரிப்படாது. நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்ன தயங்குறீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. அவங்களே வேணானாலும் உன் வீட்டுக்காரர் சும்மா இருக்க மாட்டாரு. நம்ம காசை கறியாக்குறதுலயே குறியா இருக்காரு. இல்ல, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நீங்க அதை பாருங்க. நான் பொன்னியை கூட்டிட்டு போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். இத பாருங்க, எனக்கு எந்த வேலையும் இல்ல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வேலை ராசாத்தி கல்யாணத்தை நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா நடத்தி முடிக்கணும். கல்யாண பொண்ணுக்கு புடவை எடுக்கிறது முக்கியமான வேலை. அதை சீக்கிரமா முடிக்கணும். எல்லாரும் உடனே கிளம்புங்க. ராசாத்தி, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். சீக்கிரம் ரெடி ஆயிடணும். சரியா? அண்ணி, வீட்டுக்கு மூத்தவங்க நீங்க தான். ஜவுளி கடைக்கு வந்து ராசாத்திக்கு ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணி கொடுக்கணும். நீ ஏன் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆயி வா. ஐயா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. சொல்லுங்க ஐயா. கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணும். அதான் எல்லாம் அண்ணாச்சி கடைக்கு வந்துட்டீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நேத்து தான் வந்திருக்கு காஞ்சிபுரம் புடவை. தம்பி, அந்த காஞ்சிபுரம் பட்டு 10,000 ரூபாயில இருந்து அண்ணாச்சிக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். எல்லாம் தெளிவா காட்டணும். எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் எடுத்து காட்டு. வாங்கம்மா வாங்க. சரி, உள்ள போய் பாருங்க. ராசாத்தி, எதை பத்தியும் யோசிக்காம உனக்கு பிடிச்ச புடவை எடுக்கணும். சரியா? போ. அப்புறம் என்னாச்சு? ஐயா நல்லா இருக்கீங்களா? வியாபாரம் நல்லா போகுதா? தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுங்க. ராசாத்தி, கொஞ்சம் விலை கம்மியா பார்த்து எடு. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். சரிம்மா. போ. இந்த புடவை நல்லா இருக்குல்ல? ஏய், இது நல்லா இருக்கே. எங்க அழகா இருக்கு. இத பிரிச்சு காட்டுங்க. விலை என்ன? எதுக்கு இவ்ளோ விலையில புடவை? சங்கருக்கு என்ன இது முத கல்யாணமா? அட என்னங்க, சங்கர் கல்யாணமோ இல்ல ராசாத்தி கல்யாணமோ, எடுக்க போறது பாரி ஐயா தானே. பாரி ஐயா வீட்டு கல்யாணத்துல கல்யாண பொண்ணு கம்மியான விலையில புடவை கட்டினா நல்லாவா இருக்கும்? இது மடிச்சிருங்க. ஏண்டி, உனக்கு வேணாமா? வேண்டாம். நல்லா இருக்குடி. வேண்டாம் அண்ணி, நான் வேற பாக்குறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இத பாரு, வச்சு பாரு. என்ன பிடிச்சிருக்குல? வேண்டாம். இது பாரு, பார்டர் நல்லா இருக்குல்ல? இது பாரு, வச்சு பாரு. வேண்டாம், எனக்கு பிடிக்கல. இந்த கலர் ராசாத்திக்கு நல்லா இருக்கும்ல? பாத்தங்க. இது நல்லா இருக்குடி. இங்க பாரு ராசாத்தி, இந்த புடவையை பாரு. கொடுங்க. இந்த கலர் நல்லா இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு. அது அந்த வயலட் கலர். இதுவும் வேண்டாம். அதுதான். இது பிடிச்சிருக்கா பாரு. பிடிச்சிருக்கா? இதுக்கு மேல உனக்கு புடவை தேடவே முடியாது. நீயே செலக்ட் பண்ணிக்கோ.
இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன டேஸ்ட் டி வந்து? என்ன டிசைன் இது? இதை விடு, அந்த புடவை எடுங்க. அதான். இத பாரு, எவ்வளவு பிரைட்டா இருக்கு. இது டல்லா இருக்கு. அத போய் வேணுங்கற? இல்ல நீ எனக்கு இதுவே போதும். இது 25,000 தான். எங்க காட்டு. என்னடி? இந்த புடவைக்கு என்ன குறை? ராசாத்திக்கு இது நல்லா இருக்கும். இத பிடிக்கலன்னு சொல்ற? மங்கை, புடவைய பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குக்கா. இதுக்கு பில் போடுங்க. ராசாத்தி, புடவை எடுத்துட்டியா? பெரியமா நீங்க? வாவ், சூப்பர் கலர். நல்லா இருக்கா? பெரியமா, இந்த கலர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நான் எடுத்துக்கவா? உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. அண்ணா இதையும் பேக் பண்ணுங்கண்ணா. ராசாத்தி, இதுல நீ எடுத்த புடவை எதுமா? இது. இதுவா? நல்லாதான் இருக்கு. வேற ஏதாவது செலக்ட் பண்ணிருக்கலாமே. நான் சொன்னேன் தானே, கேட்டியா? பாரு, ஐயா சொல்றாரு. உனக்கு பிடிச்சதா எடுத்தியா? இல்ல வேற ஏதாவது ஜருக வச்சு டிசைன் போட்ட மாதிரி பார்க்கலாமா? நானும் அதை தான் சொன்னேன். இவ எங்க கேட்டா? இந்த புடவையை விட அழகழகான புடவைங்கெல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னேன். இவ இதான் பிடிச்சிருக்கு, இதே கலர் தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறா. பொன்னி சொல்றது கரெக்ட் தானம்மா? வேற ஏதாவது பார்க்கலாமா? மன்னிச்சுக்கோங்க ஐயா, உனக்கு பிடிச்சத நீ எடுத்துக்கோன்னு சொன்னீங்க. அதான் எனக்கு பிடிச்சத எடுத்தேன். உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்சத எடுத்து கொடுங்க. இல்ல இல்ல, கல்யாண பொண்ணு உனக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்ற. அண்ணாச்சி, இதே பில் போடுங்க. அப்பா, எனக்கும் இந்த புடவை பிடிச்சிருக்கு. நானும் இதை எடுத்துக்கவா? தாராளமா எடுத்துக்க. இதுக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. எவ்வளவு ஆச்சு? போடலாம். ஏமா, நீங்களா அது எடுக்கலையா? இனியா, புனிதா, என் செயின் காணோம். செயினை காணுமா? எங்க வச்ச? இங்க எங்கேயாவது வச்சிட்டியா? என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த சென்டிமெண்ட் செயின் அது. ஓ, எங்கேயாவது கழட்டி வச்சியா? புனிதா, உங்க அண்ணன் அங்க இருக்காரு. உங்க அண்ணனையும் கூப்பிட்டனா சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன். அண்ணா, அண்ணா, தீக்ஷியோட செயினை காணுமா? அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததான். கொஞ்சம் வந்து தேடி கூட. ஏய், எனக்கு பிராக்டிஸ் இருக்கு. என்னால எல்லாம் வர முடியாது. என்ன, நீங்களே தேடிக்கங்க. அவன் எக்ஸசைஸ் பண்ண போறானா, வந்து தேடி தரேன்னு சொன்னான். இதான் முகூர்த்த புடவையா? ஏன் ராசாத்தி, உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு? இது பாரு, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத.
அந்த கடையில எவ்வளவு அழகழகான புடவைங்க எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு மட்டமான புடவையை வாங்கியிருக்க? ஏங்க, நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கா? இந்த கலர் உங்க ராசத்துக்கு நல்லவா இருக்கு? இளங்கோ, என்னோட பென்ஷன் பணத்தை மொத்தமா எடுத்து வச்சிருக்கல, கல்யாணத்தப்போ நாமளும் கொஞ்சம் செலவு செஞ்சதானே மரியாதை. அதுக்கு தான் கேக்குறேன். அம்மா, கல்யாணம் திடுதிப்புன்னு ஏற்பாடு பண்ணதுனால அவசர செலவுக்கு அந்த பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப இன்னும் பணம் மிச்சம் இருக்குல்ல? ஒரு 20,000 ரூபாய் பணம் இருக்குமா? சரி, அதுல இருந்து ஒரு 13,000 ரூபாய் கொடுப்பா. எதுக்குமா இவ்வளவு பணம் கேக்குறீங்க? புடவை எடுத்ததுக்கு பணம் கொடுக்க வேண்டாமாப்பா? இப்ப நாம எதுக்கு கொடுக்கணும்? அதான் பாரிவேந்தர் ஐயா கொடுத்துட்டாருல. இப்ப அந்த பணத்தை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்க? அவர்கிட்ட தானே கொடுக்கணும். அவர்தான் இது கல்யாண பொண்ணுக்கு நான் எடுத்து தர புடவை, நல்லதா புடிச்சதா உன்னை எடுத்துக்கோன்னு சொன்னார்ல. இப்ப அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து அவரை அவமானப்படுத்த போறீங்களா? அவரை அவமானப்படுத்த கொடுக்கலமா, நாம அவமானப்பட்ட கூடாதுன்னு தான் கொடுக்கறேன். கல்யாண பொண்ணுக்கு ஒரு பட்டுப்படவை கூட எடுக்க வக்கில்லாத குடும்பம்னு நாளைக்கு யாரும் என் பிள்ளைய குறை சொல்லிடக்கூடாது. அதான் காசு கொடுக்க போறேன். இளங்கோ, அந்த பணத்தை கொடுப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த குண்டச்சி? கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? ஏதோ காணாதது கண்ட மாதிரி. கடையில அவ பார்த்த புடவைங்க எல்லாம் விலை ஜாஸ்தி. பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது? அந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது? ஏதோ ஊர் உலகத்துல இல்லாத நட்பு இவங்களுக்குள்ள. கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதுவே அதிகம். அதுக்காக அவங்க ஆசைப்படுறதெல்லாம் அள்ளி கொடுக்க முடியுமா? கொடுக்கிற மனசு நமக்கு இருந்தாலும் வாங்குற அவங்களுக்கு கூச்ச வேண்டாம்? சரியான பரதேச குடும்பம். இந்தாங்க புடவைக்கான பணம். என்ன மங்கை பாத்துக்கிட்டு இருக்க? பொண்ணு பெத்தவங்க பொண்ணுக்கு கல்யாண புடவை எடுக்க ஆசை இருக்காதா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்க மன திருப்திக்காக அதை வாங்கிக்க. எதுக்கு பணம் கொடுக்குறாங்க? ஒன்னதான் கேக்குறவங்க அவங்க கிட்ட பணத்தை வாங்குற? அது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாண புடவைக்கான பணம், அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன். ராசாத்தி கல்யாணம் என் பொண்ணு கல்யாணம் நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் இருக்கும்போது இப்படி பணத்தை கொடுத்து என் சந்தோஷத்தை கெடுக்கிறீங்களே. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அவங்களே பணம் கொடுத்தாலும் நீ எப்படி அதை வாங்கலாம்? நம்ம வீட்டுல வச்சு ராசாத்தி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தும்னு சொன்னல, அப்புறம் நான் சொன்ன வார்த்தைக்கு என்ன மரியாதை? அண்ணி, அவதான் ஏதோ புரியாம பண்றான்னா நீங்க எப்படி இதுக்கெல்லாம் சம்மதிக்கலாம்? நான் சொன்ன தம்பி, உங்களுக்கு கோவம் வரும்னு. ஆனா மங்கதான் கேட்காம பணத்தை வாங்குற. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க.
நான் தான் வற்புறுத்தி கொடுக்க வந்தேன். ஏன்னா என் வீட்டுக்காரருக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு நினைச்சாருன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா அந்த கனவை முழுசா என்னால நிறைவேற்ற முடியலனாலும் ஏதோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க. ராசாத்தி ஆசைப்பட்டு எடுத்த புடவை இது. அவளோட சீரா இருக்கும்னு நினைச்சுதான் பணம் கொடுக்க வந்தேன். தயவு செஞ்சு நீங்க யாரையும் தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்கதான் அவங்க வீட்டுக்காரரோட கனவுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க திருப்திக்காக நீங்க வாங்கிக்கலாமே. எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க ஆசைக்காக வாங்கிக்கிறோம். பண்ற செலவுல பாதியாவது வந்தாலும் நல்லதுன்னு நான் பாக்குறேன். இவங்க என்னடானா அவங்க கொடுக்கறத வாங்கறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க.